பிரியத்துக்குரியவர்களே, 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் லயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த சாரிபாத்தின் விதவையின் வாழ்க்கை மிகவும் பரிதாபமானது. அவள் நொறுக்கப்பட்டாள், எல்லாவற்றையும் இழந்து போனாள், கணவன் இல்லை, ஒரே ஒரு சின்ன பையன். அவள் கடைசி மணித்துளிகளில் நிற்கின்றாள், தற்கொலை செய்ய போகின்றாள். அந்த நேரத்தில் மாபெரும் தேவனுடைய மனிதனாகிய ஏலியா வந்து, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, எனக்கு கொஞ்சம் அடையத்தா, நான் பசியாக இருக்கிறேன்னு சொல்லி உதவி கேட்குறாரு. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து நான் வெடிச்சு செதறி இருப்போம். என்னையா மனுஷன் நீ, நானே இவ்வளோ கவலையில் இருக்கேன், நானே கடனில் இருக்கேன், ஏன்ட்ட வந்தால் உதவி கேட்குறீர் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருப்போம். ஆனால் இந்த பெண்ணும் தன்னுடைய மனதில் காணப்பட்ட பாரங்களை எல்லாம் மறைத்து, ஐயா நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன், உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஐயா என்று மிகவும் தாழ்மையாக பணிவாக தன்னுடைய இயலாமையை அங்கு தெரியப்படுத்துவதை பார்க்கின்றோம். அதனால தான் ஆண்டவர் இந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். பஞ்சகாலம் முழுவதும் ஏராளமான ஆகாரத்தை கொடுத்து அவளை போஷித்தார். பிரியத்துக்குரியவர்கள், இன்றைக்கி ஜனங்களுக்கு பேசவே தெரியாது கிடையாது. யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ அன்பாக பேசணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு பேசுவாங்க, மனதை உடைப்பது போல, நொறுக்குவது போல, மூக்கு அறுக்கிறது மாதிரி, வெக்கப்படுத்த முடியாது, அவமானப்படுத்த முடியாது, குத்தி பேச முடியாதவே ஜனங்கள் துணிகிறாங்க. இப்படி பேசுனா அவங்க மனசு புண்பட முடியாது, அவங்க மானம் பெருமை அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய ஆள், நம்ம இப்படி பேசலாமா அப்படிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களை கவனமாக இருக்க வேண்டும். எப்படி பேசுறதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஆண்டவற்றிலிருந்து நன்மைகளை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும். இல்லைன்னா சாபங்களை பெற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இன்றிலிருந்து நான் மிகவும் அமைதியாக தாழ்மையாக பேசுவேன். தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.